நாடாளுமன்றத்தில் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைப்பதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதற்கு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த திட்டத்தை மத்திய அரசு வகுப்பதற்கு என்ன காரணம்? இது சார்ந்த ஒப்புதல் இங்கு நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்படுமா? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பெயரை மாற்றி அதன் கீழ் புதிய விதிகள் அடிப்படையில் புதிய திட்டமாக செயல்படுத்துவதற்கான ஒரு மசோதாவை மத்திய அரசாங்கமானது தற்பொழுது வரைவு மசோதாவை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இந்த மசோதா அடுத்த ஒரு சில நாட்களில் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் என அழைக்கப்படக்கூடிய மன்ரேகா திட்டமாக இந்த ஒரு திட்டம் என்பது இனிமேல் விக்சித் பாரத் கிராமீண் திட்டம் என்று அழைக்கப்படும் என்ற ஒரு பெயர் மாற்றம் செய்வதற்கான மசோதாவாக இது கொண்டு வரப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தின் கீழ் நிதி சுமையை மாநில அரசுகள் மீது சுமத்தும் வகையிலான ஒரு திட்டத்தையும் மத்திய அரசாங்கமானது வகுத்திருக்கிறது. அதாவது 60% நிதி என்பது மத்திய அரசிடம் இருந்தும் மீதம் இருக்கக்கூடிய 40% நிதி என்பது மாநிலத்தால் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு வகையில் இந்த ஒரு திட்டம் என்பது தற்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ளது. விக்சித் பாரத் கேரண்டி வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய அந்த ஒரு வளர்ச்சிக்கான ஒரு திட்டம் என்ற அடிப்படையில் கிராமின் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு திட்டத்தினுடைய பெயரும் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த திட்டத்தை பொறுத்த அளவில் முழுமையான ஒரு தொகை என்பது மத்திய அரசால் வழங்கப்பட்டு வந்த நிலையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிதி சுமையை அதிகரிக்கும் வகையில் இந்த ஒரு திட்டம் தற்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் உள்ள கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை முன்வைத்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் முழுமையான முறையில் மகாத்மா காந்தியினுடைய அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இது ஏன் இப்பொழுது தேவை என்ற ஒரு கேள்வியும் எதிர்க்கட்சிகள் கேள்வியாக எழுப்பியிருக்கின்றன. இந்த திட்டத்தின் அடிப்படையில் 125 நாட்கள் வேலை இருக்கும் என்ற ஒரு தகவலையும் அந்த வரைவு மசோதாவில் மத்திய அரசாங்கமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் வார அடிப்படையில் இந்த ஒரு சம்பளம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு தகவலையும் அந்த வரைவில் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி சுமையை அதிகரிக்கும் வகையில் தான் இந்த ஒரு திட்டம் தற்பொழுது கொண்டு வரப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை பல்வேறு மாநிலங்கள் முன்வைத்து வருகின்றன. ஏற்கனவே கடந்த 2 நிதியாண்டுகளாக தமிழகத்திற்கு மட்டும் 2000 கோடிக்கும் அதிகமான ரூபாய் என்பது இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசுடைய நிதியிலிருந்து விடுவிக்கப்படாமல் இருக்கும் நிலையில் இந்த ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் அமல்படுத்த விரும்புவது என்பது ஒட்டுமொத்தமாக நிதி சுமையை மாநில அரசுகள் மீது செலுத்தும் வகையில் உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது பல்வேறு மாநில அரசுகள் முன்வைத்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த மசோதா என்பது இந்த வாரத்தில் வரும் 19ஆம் தேதிக்கு முன்னதாகவே நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் என்ற ஒரு தகவலும் மத்திய அரசு தரப்பிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.